Good morning, everyone. I heartily welcome you for the first year of the higher secondary course. Have a successful academic year. Good luck. In this video, we are going to learn a prose. The prose topic is The Portrait of a Lady. It was a story written by Khuswant Singh. In this story, he explained us about the love and affection between his grandmother and himself. Let me learn about it clearly. Here is a story that brings out the bond between the author and his loving grandmother. இந்த ஸ்டோரியில் ஆத்தர் எதை பற்றி சொல்லியிருக்காருன்னா, அந்த ஆத்தருக்கும் அவங்களுடைய கிராண்ட்மதருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த அஃபெக்ஷனை பற்றி தான் இந்த ஸ்டோரியில் எழுதியிருக்காரு. My grandmother, like everybody's grandmother, was an old woman. ஆத்தர் சொல்கிறாரு, என்னுடைய பாட்டி வந்துட்டு உங்கள் எல்லார் பாட்டி மாதிரியும் ரொம்ப வயசானவங்க. She had been old, அவங்க ரொம்பவும் வயசானவங்க. And wrinkled for the 20 years that I had known her. எனக்கு தெரிஞ்ச அந்த 20 வருஷமாக, எனக்கு எங்கள் பாட்டியை 20 வருஷமாக தெரியும். அந்த 20 வருஷமாகவுமே எங்கள் பாட்டி எப்படி இருக்காங்க, ரொம்ப ஓல்டாகவும், அவங்க ஃபேஸ்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ரிங்கிள்டாகவும் இருக்குது. ரிங்கிள்டுன்னா என்னென்னு பார்த்தோம்னா சுருக்கங்களோட இருக்குது. அவங்க உடம்புல இருக்கக்கூடிய ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த தோள்களெல்லாம் சுருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. People said that she had once been young and pretty and had even had a husband, but that was hard to believe. ஆனால் அந்த ஆத்தரை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆத்தருடைய கிராண்ட்மதர் வந்துட்டு ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஒரு 20 to 30 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு ரொம்பவும் யங் அண்ட் ப்ரெட்டியாக, ரொம்பவும் இளமையாகவும், ப்ரெட்டினா அட்ராக்டிவ், ரொம்பவும் அட்ராக்டிவாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அந்த கிராண்ட்மதருக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருந்தாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு அந்த ஆத்தர் பிறந்ததுலேருந்தே அவருடைய தாத்தாவையும் பார்த்ததில்ல, கிராண்ட்மதர் ரொம்ப யங்காகவும் ப்ரெட்டியாகவும் பார்த்ததில்ல. அதனால் அந்த ஆத்தர் குஸ்வந்த் சிங் சொல்கிறாரு, தட் வாஸ் ஹார்ட் டு பிலீவ். நம்பருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கள் பாட்டியை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாவா, அவ்வளோ ப்ரெட்டியாவா, அதுவும் எங்கள் பாட்டிக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருந்தாங்களா, எனக்கு தெரியாதே, நான் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு. மை கிராண்ட்ஃபாதர்ஸ் போர்ட்ரைட் ஹங் அபவ் த மேண்டல் பீஸ் இன் த ட்ராயிங் ரூம். அந்த கிராண்ட்ஃபாதர் அவர் பார்த்ததே இல்லை, அதனால் நம்ப மாட்டேங்கிறாரு. ஆனால் அந்த கிராண்ட்ஃபாதருடைய போர்ட்ரைட்னா பிக்சர், கிராண்ட்ஃபாதருடைய ஒரு ஃபோட்டோ வந்துட்டு வீட்டில் இருக்குது. எந்த இடத்துல இருக்குன்னா ட்ராயிங் ரூம். ட்ராயிங் ரூம்னா அந்த வரையும் இல்லையா, அந்த இடம் கிடையாது. இட் இஸ் அ ரிசப்ஷன், இந்த ஹால், இல்லை வரவேற்பறைன்னு சொல்லுவோம் இல்லையா. வீடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஹாலு தான் நம்ம ஃபாரினில் ட்ராயிங் ரூம்னு சொல்லுவாங்க. ஸோ ஹாலில் இருக்கக்கூடிய மேண்டல் பீஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, மேண்டல் பீஸ் அப்படின்றது சில மூவிஸில் பார்த்துருப்போம். எஸ்பெஷலி இந்த மாதிரி பில்டிங் அப்ராடில் தான் இந்த மாதிரி மேண்டல் பீஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா, குளிர்காலத்தில் அந்த ஃபயர்வுட்ஸ் வச்சு நெருப்பு பற்ற வச்சு குளிர்காயறதுக்காக ஒரு இடம் வந்துட்டு தங்களுடைய வீட்டுக்குள்ளேயே கட்டியிருப்பாங்க. அந்த பிளேஸ் தான் மேண்டல் பீஸ். அந்த மேண்டல் பீஸ் அப்படின்ற அந்த குளிர் காயக்கூடிய இடம் இருக்குது இல்லைங்களா, அந்த அடுப்பங்கரை மாதிரி, அதுக்கு மேலே, அந்த அடுப்புக்கு மேலே இருக்கக்கூடிய பிளேஸில் தான் அந்த கிராண்ட்ஃபாதருடைய போர்ட்ரைட் இருக்குது. அந்த போர்ட்ரைட்டில் கிராண்ட்ஃபாதர் எப்படி இருக்காருன்னு பார்க்கலாம். He wore a big turban and loose fitting clothes. அதில் கிராண்ட்ஃபாதர் பார்க்க வந்துட்டு தலையில் ஒரு நல்ல பிக் டர்பன் அந்த தலப்பா கட்டியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவர் வந்துட்டு ஒரு தலப்பா கட்டியிருக்காரு தலையில். அண்ட் லூஸ் ஃபிட்டிங் கிளாத்ஸ், அவர் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. ஓல்டன் டைமில் ரொம்பவும் பெரிய ட்ரெஸ் தான் போடுவாங்க இல்லையா, பெரிய ஷர்ட், அந்த மாதிரி ஒரு லூஸ் ஃபிட்டிங் கிளாத்ஸ் தான் போட்டிருக்காரு. His long white beard covered the best part of his chest. அந்த கிராண்ட்ஃபாதருடைய ஃபோட்டோ பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய பியர்டு, தாடி இருக்குது இல்லைங்களா, அந்த தாடி வந்துட்டு ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருக்குது. அது எவ்வளோ நீளமாக இருக்குன்னு பார்த்தோம்னா அவருடைய செஸ்ட் வரைக்கும் அந்த ஒயிட் கலர் பியர்டு வந்துட்டு இருக்குது. அண்ட் ஹி லுக்ட் அட்லீஸ்ட் 100 years old. அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போதே அந்த தாத்தாக்கு எவ்வளோ வயசு இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 years இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. He did not look the sort of person who would have a wife or children. He looked as if he would only have lots and lots of grandchildren. அவருடைய ஃபோட்டோ வந்து எப்போ எடுத்ததுன்னா, அவருக்கு ஒரு மனைவியும் குழந்தைகளும் இருக்கும்போது எடுத்தது. அதாவது நம்ம ஆத்தர் பிறக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தது தான் அந்த ஃபோட்டோ.
ஆனால் வந்துட்டு அப்போவே அந்த ஃபோட்டோவில் பார்க்க எப்படி இருக்காருன்னா அவருக்கு வந்துட்டு ஒரு ஒய்ஃபும் ஒரு குழந்தைகளும் இருக்கிற மாதிரி இல்லை. அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது நிறைய பேரம்பேத்திகள் எடுத்த மாதிரி அவருடைய தோற்றம் இருக்குது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. As for my grandmother, being young and pretty, the thought was almost revolting. Revoltingனா ஏற்க மறுக்கிறது. ஸோ தாத்தா தான் அப்படின்னு பார்த்தோம்னா பாட்டியை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, யங் அண்ட் ப்ரெட்டின்னு சொல்கிறாங்க. எங்கள் பாட்டியாவது யங்காக ப்ரெட்டியாக இருக்கிறதாவது அது வந்துட்டு இவரால் சுத்தமாக ஏற்றுக்க முடியல. She often told us of the games she used to play as a child. கிராண்ட்மதர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிராண்ட்மதர் சின்ன வயசில் விளையாண்ட சில கேம்ஸை பற்றியெல்லாம் ஹுஸ்வந்த் சிங் அப்படிங்கிற ஆத்தர்கிட்ட சொல்லுவாங்க. That seemed quite absurd and undignified on her part, and we treated it like the fables of the prophets she used to tell us. ஸோ அவங்க கிராண்ட்மதர் சின்ன வயசில் விளையாடக்கூடிய விளையாட்டுக்கள்லாம் சொல்லும்போது, அதாவது பாட்டி சொல்லுவாங்க நான் இந்த மாதிரி விளையாண்டா அந்த மாதிரி அந்த கேம் விளையாண்டான்னு சொல்லும்போதெல்லாம் அதை கேட்குறக்கு அந்த ஆத்தர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ரொம்பவும் அப்சர்ட்னா என்னது, இல்லாஜிக்கல், ரொம்ப சில்லியாக இருக்கும். என்ன பாட்டியா, நம்ம பாட்டியா இந்த கேம்லாம் விளாண்டுருக்காங்களா அப்படின்ற மாதிரி ரொம்பவும் அப்சர்டாக இருக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அது அன்டிக்னிஃபைடு, கொஞ்சம் இர்ரெஸ்பெக்டாக இருக்கும். என்ன பாட்டி அப்படின்னா நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து வச்சுருப்போம், ஆனால் பாட்டி சின்ன வயசில் இப்படியெல்லாம் ஓடி பிடிச்சி விளையாண்டாங்களா, அந்த கேம் விளையாண்டாங்களா அப்படிங்கும்போது அது கொஞ்சம் இர்ரெஸ்பெக்டாக இருக்கும். அதை வந்துட்டு ஆத்தரால் பிலீவ் பண்ண முடியல, நம்ப மாட்டேங்கிறாரு. அவர் எப்படி எடுத்துக்கிறாருன்னா, பாட்டி வந்துட்டு நம்மக்கிட்ட சில கட்டுக்கதைகள் சொல்கிறாங்க. எப்படி அந்த ப்ரொஃபெட்ஸ்னால் யார், தீர்க்கதரிசிகள். இந்த தீர்க்கதரிசியெல்லாம் வந்துட்டு சில கட்டுக்கதைகள் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இருந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னா, அதே மாதிரி பாட்டி சொல்லக்கூடிய அந்த சின்ன வயசு அனுபவங்களை எப்படி எடுத்துக்கிறாருன்னா இது வந்துட்டு ஒரு கட்டுக்கதை அப்படின்ற மாதிரி ஆத்தர் எடுத்துக்கிறாரு. She had always been short and fat and slightly bent. கிராண்ட்மதர் பார்க்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, she had always been short, குள்ளமாக இருப்பாங்க, and fat, கொஞ்சம் ஃபேட்டாகவும் இருப்பாங்க, அண்ட் ஸ்லைட்லி பெண்டுனா கொஞ்சம் முதுகு வளைஞ்ச மாதிரி இருக்கும். அதாவது கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா பிக்சர், அந்த மாதிரி அப்பியரன்ஸில் தான் இருப்பாங்க. Her face was a criss-cross of wrinkles running from everywhere to everywhere. Criss-cross அப்படின்னா குறுக்கு நெடுக்குமா வந்துட்டு அவங்களுடைய ஃபேஸில் சுருக்கங்கள் இருக்கும். அந்தளவுக்கு அவங்க ஓல்ட் ஆயிட்டாங்க. No, we were certain she had always been as we had known her. Old, so terribly old that she could not have grown older and had stayed at the same age for 20 years. ஆத்தர் என்ன சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் பாட்டி இந்த சுருக்கங்களோடு தான் இருக்காங்க. அவங்க வந்துட்டு யங்காகவும் ப்ரெட்டியாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது, நாங்கள் நம்ப மாட்டோம். அவங்க வந்துட்டு இப்படியே தான் 20 வருஷமாகவும் இருக்காங்க, இதுக்கு மேலே அவங்களால வயசாகவும் முடியாது. அதாவது அவங்களுடைய தோல் வந்துட்டு எவ்வளோ சுருங்க முடியுமோ அவ்வளோ சுருங்கிருச்சு, அவ்வளோ ஓல்டு அப்பியரன்ஸில் இருக்காங்க. இதுக்கு மேலே அவங்களுடைய அப்பியரன்ஸ் ரொம்ப ஓல்டாக ஆகிறதுக்கான சான்சஸும் கிடையாது அப்படின்றது அவர் சொல்கிறார். அவ்வளோ வயசாகிடுச்சு. ஸோ எங்கள் பாட்டி வந்துட்டு யங்காகவும் ப்ரெட்டியாகவும் இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு இருந்திருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறத நம்ப மாட்டேங்கிறார். ஷி குட் நெவர் ஹாவ் பீன் ப்ரெட்டி, எங்கள் பாட்டி அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்க வாய்ப்பே இல்லை. பட் ஷி வாஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல், ஆனால் எங்கள் கிராண்ட்மதர் வந்துட்டு எப்போவுமே பியூட்டிஃபுல். ப்ரெட்டி பியூட்டிஃபுல் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரெட்டின்றது அட்ராக்டிவ், அதாவது அவுட்டர் அப்பியரன்ஸை மட்டும் குறிக்கும். பியூட்டிஃபுல் அப்படின்றது இன்னர் அண்ட் அவுட்டர் போத், அது ரெண்டையுமே குறிக்கும். ஸோ எங்கள் பாட்டி வந்துட்டு அவ்வளோ ப்ரெட்டி கிடையாது, ஆனால் ஷி வாஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. She hobbled about the house in spotless white with one hand resting on her waist to balance her stool and the other telling the beads of her rosary. பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஹாபிள்டுனா தடுமாற்றத்தோடு நடக்கிறது, அதாவது வயசான எப்படி நடுங்கிட்டே நடப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே நடுங்கிட்டே நடப்பாங்க. அண்ட் அவங்களுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னா ஸ்பாட்லெஸ் ஒயிட்னா எந்த ஒரு சின்ன கரை கூட படாத ஒரு ஒயிட் ட்ரெஸ், அவ்வளோ க்ளீனான ஒயிட் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அவங்களுடைய ஒரு கை அவங்களுடைய இடுப்பில் வச்சுட்டு நடப்பாங்க. அப்படி என்ன வேலை செஞ்சாலும் அவங்களுடைய மற்றொரு கையில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஒரு கடவுள் முன்னாடி பிரார்த்தனை பண்ணும்போதெல்லாம் அந்த ஒரு பாசி மாதிரி வச்சு
சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா கோயிலில். ஸோ அந்த ஒரு செயின் மாதிரி கையில் வச்சு சுற்றிட்டு அவங்களுடைய லிப்ஸ் எப்பவுமே வந்துட்டு ப்ரேயர் சொல்லிகிட்டே இருக்கும். அதாவது ரோசரின்னா சாண்டிங். அந்த பாட்டி வந்துட்டு மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த பாசியை வச்சு கையில் சுற்றிட்டு. ஸோ ஒரு கை இடுப்பில் வச்சு நடப்பாங்க, இன்னொரு கையில் அந்த பாசியை வச்சு சுற்றிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க. Her silver locks were scattered untidily over her pale, puckered face, and her lips constantly moved in inaudible prayer. அதாவது அவங்களுடைய சில்வர் லாக்ஸ், சில்வர்னால் வெள்ளி இல்லைங்களா, லாக்ஸ் அப்படின்ற இந்த இடத்துல அந்த முடி கொத்து, அவங்க தலையில் இருக்கக்கூடிய அந்த முடி கொத்து தான் லாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Her silver locks were scattered untidily over her pale, puckered face. அதாவது கிராண்ட் மதருடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த முடி கொத்துகள்லாம் வந்துட்டு அங்கங்கே செதறி கிடைக்கும். அவங்களுடைய ஃபேஸ்லலாம் வந்துட்டு கவர் ஆகிற மாதிரி கொஞ்சம் அன்டைடி, அதாவது க்ளீனாக இல்லாமல் இருக்கும். அண்ட் ஹர் லிப்ஸ் கான்ஸ்டன்ட்லி மூவ்ட் இன் இன்ஆடிபிள் ப்ரேயர். ஸோ அவங்களுடைய தோற்றம் அப்படி இருந்த போதிலும் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா கண்டினியூஸாக அவங்க ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய லிப்ஸ் வந்துட்டு மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த சவுண்ட் வந்துட்டு இன்ஆடிபிள், அதாவது வந்துட்டு அவங்க ப்ரேயர் பண்ணக்கூடிய சவுண்ட் வந்துட்டு வெளியே கேட்காது, தங்களுடைய லிப்ஸ் மூவ் மட்டும்தான் இருக்கும். ஷி வாஸ் பியூட்டிஃபுல். எஸ், ஷி வாஸ் பியூட்டிஃபுல். இதுதான் அவங்களுடைய அப்பியரன்ஸ். இவங்க அப்படி இருந்திருக்க வாய்ப்பு இல்லை, இவங்களோட ஹஸ்பண்டோட அப்பியரன்ஸ் இப்படி தான் இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவங்களுடைய அப்பியரன்ஸ் வந்துட்டு இவ்வளோ தான், ஆனாலும் அவங்க வந்துட்டு பியூட்டிஃபுல் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஷி வாஸ் லைக் த வின்டர் லேண்ட்ஸ்கேப் இன் தி மவுண்டைன்ஸ், an expanse of pure white serenity, breathing peace and contentment. ஸோ அவங்களுடைய கிராண்ட் மதரை எதோட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கலாம். அந்த she was like the winter landscape in the mountain. மவுண்டெயின் என்ன, மலைத்தொடர்கள் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மலை இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு மவுண்டெயின் இருக்குது, வின்டர் சீசனில் அந்த மவுண்டெயினுக்கு போய் பார்த்தோம்னா லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ நல்ல குளிர்காலத்தில் ஒரு மலைக்குள்ளே போயிருக்கோம், காலையில் எழுந்திரிச்சோன்னே அது எப்படி இருக்கும் பார்க்க, நல்லா ஃபுல்லாக ஸ்னோ பரவிருக்கும் இல்லையா, ஃபுல்லாக ஸ்னோ, அந்த பனி நிறைஞ்சிருக்கும். அந்த மலைப்பகுதியில் பனி நிறைஞ்சிருக்கக்கூடிய டைமில் அந்த இடங்கள் எப்படி இருக்கும், ரொம்பவும் அமைதியாகவும் மனசுக்கு இதமாகவும் இருக்குது இல்லைங்களா. அதுதான் இந்த கிராண்ட் மதருடைய கேரக்டர் அப்படின்னு கம்பேர் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆஃப் பியூர் ஒயிட் செரெனிட்டி, ப்ரீத்திங் பீஸ் அண்ட் கண்டென்ட்மெண்ட், அந்த அளவுக்கு கிராண்ட் மதருடைய கேரக்டர் வந்துட்டு ரொம்பவும் அமைதியானது அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க லைஃப் வந்துட்டு ஃபுல் ஆஃப் பீஸ், அந்த அளவுக்கு அமைதியாக போயிட்டுருக்கு. அண்ட் கண்டென்ட்மெண்ட், அவங்களுடைய ஹார்ட் ஃபுல்லாக அவ்வளோ ஒரு கண்டென்ட்மெண்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபை, திருப்தி. ஸோ அவங்களுடைய லைஃப் வந்து ரொம்பவும் அமைதியாகவும் திருப்திகரமாகவும் போயிட்டுருக்கு. இதுதான் அவங்களுடைய கேரக்டர், இதுதான் அவங்களுடைய அப்பியரன்ஸ் அப்படின்றத அவங்க ஆத்தர் நமக்கு சொல்கிறாரு. மை கிராண்ட் மதர் அண்ட் ஐ வேர் குட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு அவங்க ரெண்டு பேருடைய ஸ்டோரிக்கு வராங்க பாருங்கள். என்னோடய பாட்டியும் நானும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம். மை பேரண்ட்ஸ் லெஃப்ட் மீ வித் ஹர் when they went to live in the city and we were constantly together. அதாவது அந்த ஆத்தருடைய பெற்றோர்கள்லாம் வந்துட்டு பாட்டியோட விட்டுட்டு சிட்டிக்கு போயிடுறாங்க. ஆத்தரோட பெற்றோர்கள் வந்துட்டு சின்ன வயசுலேயே ஆத்தரை தன்னோட பாட்டிக்கிட்ட ஒப்படைச்சிட்டு வேலை விஷயமா அவங்க வந்துட்டு சிட்டிக்கு போய் செட்டில் ஆயிடுறாங்க. அதுலேருந்து இவங்க கிராண்ட் மதரும் ஆத்தரும் ஒன்றா தான் வாழ ஆரம்பிக்கிறாங்க. She used to wake me up in the morning and get me ready for school. எப்போவுமே மார்னிங் வந்துட்டு இந்த ஆத்தரை வந்துட்டு எழுப்பி ஸ்கூலுக்கு தயார் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னா கிராண்ட் மதர் தான். She said her morning prayer in monotonous sing song while she bathed and dressed me in the hope that I would listen and get to know it by heart. I listened because I loved her voice but never bothered to learn it. அதாவது ஆத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, என் மார்னிங் வந்துட்டு என்னை ஸ்கூலுக்கு தயார்படுத்தும் போதும் எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போதும் பாட்டி வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மொனோட்டனஸ் சிங் சாங், அதாவது அந்த மொனோட்டனஸ் அப்படின்றது வந்துட்டு போரிங், ரொம்பவும் போர்ஃபுல்லான ஒரு சாங் வந்துட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. அதை கேட்குறதுக்கு வந்துட்டு ஆத்தருக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இந்த கிராண்ட் மதருடைய வாய்ஸ் ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த வாய்ஸை மட்டும்தான் காதால் கேட்பார். அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை வந்துட்டு அவர்
மனசார உணர்றது கிடையாது. Then she would fetch my wooden slate which she had already washed and plastered with yellow chalk, a tiny earthen ink pot and a red pen, tie them all in a bundle and hand it to me. ஸோ ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் பாட்டி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வுடன் ஸ்லேட் இருக்கும் இல்லையா, ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு எடுத்து கொடுப்போம் இல்லையா, ஒரு வுடன் ஸ்லேட் எடுத்து கொடுக்குறாங்க. அண்டு பிளாஸ்டர்டு வித் எல்லோ சாக், அதாவது வந்துட்டு ஈரமான ஒரு எல்லோ சாக் எடுத்து கொடுக்குறாங்க. அதாவது வந்துட்டு ஸ்லேட் பென்சில் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்லேட்டும் பென்சிலும் எடுத்து கொடுக்குறாங்க. அண்டு அந்த எர்த்தன் இங்க் பாட், அதாவது மண்ணால் செய்யப்பட்ட ஒரு இங்க் பாட் எடுத்து கொடுக்குறாங்க. அண்ட் ரெட் பென், அது போக ஒரு ரெட் பென் எடுத்து அந்த பையனுக்கு கொடுக்குறாங்க, ஆத்தருக்கு கொடுக்குறாங்க. அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா, டை தேம் ஆல் இன் அ பண்டில் அண்ட் ஹேண்ட் இட் டு மீ. அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பண்டலாக கட்டி ஆத்தர் கையில் கொடுக்குறாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம பாக்ஸ் தயார் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி சில பொருட்களை ரெடி பண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. ஆஃப்டர் அ பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப் அ திக் ஸ்டேல் சப்பாத்தி with a little butter and sugar spread on it, we went to school. அதாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல திக்கான, அதாவது கெட்டியாக இருக்கும் இல்லையா, கெட்டியாக இருக்கக்கூடிய ஸ்டேல் சப்பாத்தி, அதாவது ட்ரையாக இருக்கும் இல்லையா, ஸோ ரொம்ப அடர்த்தியான ட்ரையான சப்பாத்தி தான் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அது மேலே வந்துட்டு லைட்டாக பட்டர், அந்த சப்பாத்தி மேலே வந்துட்டு வெண்ணெய் ஊற்றி அண்ட் சுகர், அந்த கொஞ்சம் சர்க்கரை போட்டு அதை சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. சி கேரிட் செவரல் ஸ்டேல் சப்பாத்திஸ் வித் ஹேர் ஃபார் த வில்லேஜ் டாக்ஸ். கிராண்ட் மதர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மீதம் இருக்கக்கூடிய சப்பாத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வில்லேஜ் டாக்ஸ்க்காக கொண்டு போகிறாங்க. அதாவது அங்கே ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸ்க்காக கொண்டு போகிறாங்க. மை கிராண்ட் மதர் ஆல்வேஸ் வென்ட் டு ஸ்கூல் வித் மீ. என்னோடய கிராண்ட்மா வந்துட்டு எப்போவுமே எங்களோட ஸ்கூலுக்கு வருவாங்க. பிகாஸ் த ஸ்கூல் வாஸ் அட்டாச்ட் டு த டெம்பிள். ஏன்னா எங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே தான் கோயில் இருக்குது. ஸோ அந்த பாட்டி வந்துட்டு கோயிலுக்கு போயிடுவாங்க, இந்த பையன் வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிடுவான். த ப்ரீஸ்ட் டாட் அஸ் த ஆல்ஃபபெட். அங்கே இருக்கக்கூடிய ப்ரீஸ்ட், ஸ்கூலில் இருக்கக்கூடிய ப்ரீஸ்ட், இல்லைனா அந்த கால கல்வி முறை என்னென்னு பார்த்தோம்னா குருகுலம் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய போதகர் வந்துட்டு குழந்தைகளுக்கு ஆல்ஃபபெட்ஸ் டீச் பண்ணுவாங்க. அண்ட் த மார்னிங் ப்ரேயர், அது மட்டும் இல்லாமல் காலையில் நடக்கக்கூடிய ப்ரேயர், கடவுள் வழிபாடு, இதெல்லாமே டீச் பண்ணுவாங்க. வைல் த சில்ட்ரன் சாட் இன் ரோஸ் ஆன் எய்தர் சைட் ஆஃப் த வெரண்டா சிங்கிங் த ஆல்ஃபபெட் ஆர் த ப்ரேயர் இன் அ கோரஸ், மை கிராண்ட் மதர் சாட் இன்சைட் ரீடிங் த ஸ்கிரிப்சர்ஸ். அப்படி ப்ரீஸ்ட் வந்துட்டு அவங்களுக்கு டீச் பண்ணும்போது ஒரு சைடு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் லைனாக உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, வராண்டாவில் ஒரு ஆல்ஃபபெட் சிங் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை மார்னிங் ப்ரேயர் வந்துட்டு ஒரு கோரஸாக சிங் பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடில் என்ன நடக்குன்னு பார்த்தோம்னா, கிராண்ட் மதர் வந்துட்டு டெம்பிளில் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு வந்து அந்த ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கோயிலில் இருக்கக்கூடிய சில புனிதமான நூல்கள், கல்வெட்டுக்கள், இந்த மாதிரி விஷயங்களை அவங்க ரீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வென் வி ஹேட் போத் ஃபினிஷ்ட், நாங்கள் ரெண்டு பேரும் எங்களுடைய வேலைகளை முடிச்சுட்டு வி வுட் வாக் பேக் டுகெதர், திரும்பவும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வீட்டுக்கு நடந்து வருவோம். திஸ் டைம் த வில்லேஜ் டாக்ஸ் வுட் மீட் அஸ் அட் த டெம்பிள் டோர். அப்படி நாங்கள் வீட்டுக்கு திரும்ப வரும்போது அந்த கோயில் வாசப்படியை தாண்டணும் அப்படின்னால அங்கே இருக்கக்கூடிய கிராமத்து நாய்கள், அதாவது ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு எங்களை நெருங்கி வரும், எங்களை மீட் பண்ண வரும். எதுக்காகன்னு பார்க்கலாம். தே ஃபாலோட் அஸ் டு அவர் ஹோம் growling and fighting with each other for the chapati we threw to them. ஸோ அப்படி வரக்கூடிய டாக்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம், நாங்கள் வீடு போய் சேர்ற வரைக்கும் எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு, அது எப்படி க்ரௌலிங்னு அந்த பார்க்கிங் சவுண்ட் உருமுறது, அந்த டாக் வந்துட்டு உருமிட்டு அந்த பார்க்கிங் பண்ணிவிட்டு ஃபைட் பண்ணிவிட்டு வரும். நிறைய டாக்ஸ் வரும் இல்லையா, அப்போ சப்பாத்திக்காக மாறி மாறி சண்டை போட்டுட்டே வரும். ஸோ இவங்க வரும்போது சப்பாத்தி அப்படி ஒவ்வொரு டாக்காக தூக்கி போட்டுட்டு வருவாங்க. when my parents were comfortably settled in the city they sent for us. என்னுடைய பேரண்ட்ஸ், அதாவது அந்த ஆத்தருடைய பேரண்ட்ஸ் சிட்டிக்கு போனாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு சிட்டியில் போய் ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக செட்டில் ஆனதுக்கப்புறம் கிராண்ட் மதரையும் ஆத்தரையும் சிட்டிக்கு வர சொல்கிறாங்க. தட் வாஸ் த டேர்னிங் பாயிண்ட் இன் அவர் ரிலேஷன்ஷிப், இன் அவர் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அந்த பார்ட்டிக்கும் அந்த ஆத்தருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நடுவில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது. அது என்னென்னா அவங்க ரெண்டு பேரும் சிட்டிக்கு போகிறது. Although we sat the same room, my grandmother no longer came to school with me. சிட்டிக்கு போனதுக்கப்புறம் பாட்டியும் அந்த பேரனும் ரெண்டு பேருமே சேம் ரூமில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும், சேம் ரூமில் தங்கி இருந்தாலும்,
கிராண்ட் மதர் வந்துட்டு அந்த ஆத்தரோட ஸ்கூலுக்கு போகிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு கிடைக்கல. ஐ யூஸ் டு கோ டு அன் இங்கிலீஷ் ஸ்கூல் இன் அ மோட்டார் பஸ். ஏன்னு பார்த்தோம்னா அவர் ஆத்தர் வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் போகிறாரு. வேன் வந்து ஆத்தரை பிக்கப் பண்ணிட்டு போயிடும். கிராண்ட் மதர் வந்துட்டு கூட போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. There were no dogs in the streets and she took to feeding sparrows in the courtyard of our city house. ஸோ அப்படி ஆத்தர் பஸ்ஸில் போகிறதுனால இந்த கிராண்ட் மதருக்கு வந்துட்டு டாக்ஸுக்கு ஃபீட் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைக்கல. ஸோ அதனால் அவங்க அந்த கிராண்ட் மதர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டில் இருக்கக்கூடிய கோர்ட்யார்டு, அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய முற்றத்தில் ஆர் ஏதாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பால்கனியோ ஆர் சம் அதர் பிளேஸ், ஸோ அந்த மாதிரி ஒரு கோர்ட்யார்டில் வந்துட்டு ஸ்பேரோஸ்க்கு எல்லாமே ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த கிராண்ட் மதர். ஆஸ் த இயர்ஸ் ரோல்டு பை, சில வருடங்கள் அப்படியே பாஸ் ஆகுது. வி சா லெஸ் ஆஃப் ஈச் அதர், அப்படியே வருஷம் ஆக ஆக ஒருத்தர் வந்துட்டு மீட் பண்ணிக்கிறதே வந்துட்டு ரொம்ப ரேராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் சொல்கிறாரு. ஓப்பன் த நெக்ஸ்ட் லிங்க் ஃபார் லேர்னிங் த ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி. தேங்க்யூ. Open the next link for learning the rest of the story. Thank you.